வாவ், என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு. சீ, அப்படியே கல்லு மாதிரி இருக்கு மாம்ஸ். அப்படிலாம் இருந்தா தானே ஊருக்கு ஒரு கெத்தா இருக்க முடியும். செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ, கிட்ட வாங்க மாமா. சரிங்க, தோல்ல கை வைங்க. சரி. அவர் பேசினதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவெடுக்கிறங்கிறது பொறு. அப்புறம் நீங்க வாமான்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க மாமா. எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியும் கொடுத்துட்டாரு. என்னாச்சு மாமா? நான் தாமா அவர்கிட்ட பேசி உன்னை இன்னையோட வேலையில இருந்து விடுவிக்க சொல்லியிருக்கேன். ஏன் மாமா, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உன்னுடைய நல்லதுக்காக தாமா. அத நீயே எடுத்து சொல்லு. இங்க பாரு, விசுக்குன்னு போய் கஷ்டப்படுறதுக்கு நீ ஒண்ணும் உசுறு இல்ல. உன் உடம்புல 2 உசுறு இருக்கு. அதுவும் இல்லாம இன்னும் 5 மாசத்துல உனக்கு பிரசவம் வேற காத்துரு. இந்த நேரத்துல நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போய் அதை இதுன்னு கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி என் மகன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இல்ல அம்மாச்சி, நான் என்னோட சுய சம்பாத்தியத்துல இருக்கணும்னு தானே வேலைக்கே போனேன். அதெல்லாம் புரியுதுடி. அதுக்கு பதிலா தான் என் மகனே உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கான். அது ஒண்ணு இல்லம்மா, தன்னாச்சி ஏகமலைக்கு போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா எனக்கு மொத்தமா கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. நீதான் படிக்கிற பிள்ளையாச்சே. சேதுதில்ல சேம்டது மாம்டமா மாம்டதரி வம்டர் பும்டர் ச கிம்டடக்க வம்டது கும்டச்சிருக்கணும். உம்டனுக்கு வெம்டனுனா உம்டக மம்டாவ நிம்டையே கம்டல்யானோ பம்டானிக்க. அக்கா நிஜமாவா? ஆமா ஆமா, வச்சு